தூத்துக்குடி மாவட்டம் சார், கோயில்பேட்டிலேருந்து வரேன் சார். நான் இந்த நம்முடைய அருங்காட்சியத்தை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்முடைய பழங்கால தமிழர்களுடைய பண்பாடு, நாகரிகம், அவங்க பயன்படுத்தப்பட்ட கருவிகள், மண்பாண்ட கருவிகள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வந்து நம்முடைய பண்பாட்டை எதிரொலிக்கிற மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. இது நான் சார் உண்மையிலே இது வந்து நம்ம தமிழர்கள் வந்து உலக நாகரிகத்துக்கு தொட்டில் மாதிரி இருந்திருக்காங்க. அந்த உலக நாகரிகத்துக்கு தொட்டிலாக இருந்து எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்காங்க. கைவினைப் பொருட்கள் செய்கிறது வைக்கிறது, அதாவது சில இங்கே இருக்கக்கூடிய பொருளே வச்சு, இங்கே கிடைக்கக்கூடிய பொருளே வச்சு மிக சிறப்பாக சில கருவிகள் நிறைய செஞ்சுருக்காங்க. அதுதான் இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு சார். இது மற்றபடி இது நல்ல ஒரு பொழுதுபோக்கு சார், நல்ல பொழுதுபோக்கு, அறிவு சார்ந்த பொழுதுபோக்கு. அதான் முக்கியமான விஷயம். பொழுதுபோக்குன்னு சொல்றதுக்காண்டி அறிவு சார்ந்த பொழுதுபோக்கு. நம்ம பழங்கால மக்களினுடைய நாகரிகத்தை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். கேடல் ஆஃப் தி சிவிலைசேஷன் ஃபார் தமிழ்நாடு. உலக நாகரிகத்தினுடைய தொட்டில் மாதிரி தமிழ்நாடு இருக்குது. இது இந்த அருங்காட்சியகம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தினாங்க, அதை பற்றி வருங்கால சந்ததிகள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சான்றாக இருக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்முடைய முன்னோர்களுடைய கலாச்சாரம் அது அழிஞ்சு போயிடாமல் எடுத்து காட்டுனது ரொம்ப வந்து சிறப்பாக இருக்குது. இதனால் இந்த அருங்காட்சியகத்தை அமைச்சதுக்காக தமிழக முதல்வருக்கு வந்து நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். இது வந்து அடுத்த சந்ததிக்கு எடுத்து போவதற்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக அமைந்துள்ளது. நான் இங்கே இருந்த பண்டைய இது கண்டுபிடிப்பு எல்லாம் பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 3D வீடியோவில் நல்ல புரிகிற மாதிரியும் போட்டு காட்டியிருக்காங்க. அதனால் நல்லா இருக்குது. ஒவ்வொரு பொருட்களும் நம்ம அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றிதழ்ங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இது நிறைய மக்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது கிடைச்சதுனால நல்ல ஒரு விஷயம் கிடைக்குது. இது எல்லா பிள்ளைகளுக்கும் இப்போ உள்ள அந்த ஜென்ரேஷன் எங்கள் ஜென்ரேஷனுக்கே கிடைக்கல. ஸோ இப்போ வர ஜென்ரேஷன்களுக்கு இது கிடைக்கும் போது ரொம்ப பெரிய கொடுப்பனை தான். இது சொல்லப்போனால் ரொம்ப நல்ல உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. லீவ்ல எல்லாம் ஃபேமிலியோட வந்தோம். இதை பத்தி எதுவுமே எங்களுக்கு இது இல்லை, பொருணைனா என்னன்னே எங்களுக்கு தெரியாம தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். பட் இதுல இவங்க காட்டின ஏவி எல்லாமே வந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியப்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம பழங்காலத்தில் இருக்கிற என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை தெரியப்படுத்தியிருக்காங்க நமக்கு. ஆக்சுவலாக இதில் நிறைய பேரோட உழைப்பு வந்து இருக்கு. நம்ம முதல்ல அதை தேடணும், அது இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேர் அதை தேடி இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த இதை திங்ஸ்லாம் நமக்கு எடுத்து காட்டுறாங்கன்னா அது வந்து குட் இனிஷியேட்டிவ். அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ எல்லா பக்கமே இருந்துமே அவங்க இரும்பாகட்டும், ஸ்டோன் ஆகட்டும், அப்புறம் அந்த ஷெல், புத்து அதெல்லாம் இருக்கு, அதெல்லாமே வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏவி ரொம்ப நல்லா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சேலத்துல இருந்து பார்க்க வந்திருக்கோம். இங்க அவ்வளோ சூப்பரா, இதுக்காகவே நாங்க வந்திருக்கோம். நம்ம முதலமைச்சர் வந்து திறந்து வச்சிருக்காரு. அவ்வளோ பெருமையா இருக்கு நம்ம திருநெல்வேலியில இது இருக்குன்றது. நிறைய இரும்பு கத்தி, அருவாள்லாம் வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஹிஸ்டரி பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொருணையாறு அந்த மாதிரி இருக்குன்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பார்க்க. அவ்வளோ இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கே இது வந்து ரொம்ப பெருமை. இப்படிலாம் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது, இப்ப எல்லாருக்குமே தெரியுது. நல்லா இருக்கு. நம்ம முதலமைச்சர் ஐயாக்கு தான் நன்றி சொல்லணும் இதுக்காக. நல்லா பார்க்க வேண்டிய இடம். வெக்கேஷனில் போகிறதுனா முதல்ல இங்கே தான் வரணும். திருநெல்வேலியில் தான் நான் பொண்ணு எடுத்தது. என் ஒய்ஃப் இங்கே இருக்காங்க, எங்கள் மாமியார் அதில் இருந்தாங்க. திருநெல்வேலினா இது வந்து பார்க்க வேண்டிய இடம். இது கண்டிப்பாக வந்தால் இது பார்க்காம யாரும் போகவே கூடாது. இனிமேல் அந்த அளவுக்கு வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோம். பழங்காலத்தில் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க, அவங்க வெப்பன்ஸ்லாம் என்னென்னலாம் வச்சுருக்காங்களோ அது எல்லாமே அதில் அழகாக காட்டி இருந்தது. அதுக்குண்டான இது எல்லாமே டிஸ்பிளேல இருந்தது. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்களும் திருநெல்வேலி பக்கத்தில் தாளையத்துலேருந்து தான் வரோம். திருநெல்வேலினா அல்வா அப்படின்னு தான் ஃபேமஸ். இனிமேல் திருநெல்வேலி அப்படின்னா அருங்காட்சியகம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரீச் ஆகிருக்கு. எல்லா பொருட்களுமே நல்லா இருக்கு. நான் ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு. முதுமக்கள் தாலியெல்லாம் நம்ம வந்து புக்கில் பார்த்ததை இங்கே நேரில் பார்த்துருக்கோம். அதாவது கல்வெட்டு, அருவா, கோடாரி அதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. நாணயங்கள் வந்து சும்மா பேப்பரில் பார்த்தோம்.
ஆனால் இதில் வந்து சிறப்பாக இருந்தது. ஒரிஜினலாக பார்க்குறோம். செம்பு நாணயங்கள், பட்டயம், பழைய பட்டயம், தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயங்கள், கல்வெட்டெல்லாம் பார்த்துருக்கோம். பாடப்புத்தகத்தில் பார்த்ததை நேரில் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருநெல்வேலி மக்கள் உண்மையில கொடுத்து வச்சவங்க. இதை பார்த்த உடனே திருநெல்வேலி மக்களில் சுற்று வட்டாரங்கள் இருக்க அத்தனை பேரும் கண்டிப்பாக இதை வந்து பார்க்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. ரொம்ப நன்றி. நாங்கள் இங்கே வந்து ரொம்ப நல்லாவே 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் வந்து எழுத்தறிவு மிக்க ஒரு நாகரிகத்தை வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இது மூலமா நம்மளுக்கு வந்து நல்லா தெரிய வருது. உள்ள வந்து காணொலி காட்சி வந்து நம்மளுக்கு வந்து போட்டு காமிச்சாங்க. அதை பார்த்தாலே இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி நம்ம வந்து புக்கை படிச்சு பார்க்கறத விட இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இங்க உள்ள தமிழர்களோட பழந்தமிழர்களோட எல்லா விஷயங்களுமே தெரிய வரும் அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. அதே மாதிரி எல்லாருமே இங்க வந்து பாருங்க, தமிழ்நாடு அரசு வந்து நம்மளுக்காக வேண்டி நம்மளோட தமிழ் வந்து உலகத்துல உலக அறிய செய்யணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாடு அரசுக்கு எல்லாருமே ஆதரவளிக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து முன்னெடுக்கிற முயற்சிகள் வந்து நல்ல முயற்சிகளா வெற்றி அடையணும். ஆமா, இந்த பொருணை அருங்காட்சியகம் வந்து இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி எங்கேயுமே அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போனதே கிடையாது. கீழடியிலையும் இருக்குது. அது வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து நகர நாகரிகத்துல இருந்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. மத்திய அரசுல இருந்தே நம்மளுக்கு வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு அதை வந்து எடுத்து காமிச்சிருக்காரு. அது வந்து இன்னும் வெளியே வரல. ஆனா அங்க கூட நான் வந்து போய் பார்க்கல. இங்க வந்து பார்க்கும்போது எல்லா விஷயங்களுமே நல்லா தெரியுது. அதே மாதிரி மண்பாண்டங்கள்ல எழுதியிருக்கிற பிராமி எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள், அந்த குறியீடுகள் எல்லாமே இதை பார்க்கும்போது தான் தெரியுது. இப்படிதான் அந்த குறியீடுகள் இருக்குமா அப்படிங்கறதே இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. புக்ல வந்து நம்ம படிச்சிருப்போம், தமிழ் எழுத்து இது பிராமி எழுத்துலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி வடிவங்களை படிச்சிருப்போம். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் அதுக்கான முழுமையான ஐடியாலஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால எல்லாருமே கண்டிப்பா வந்து நீங்க வந்து இந்த இடத்த பார்க்கணும் அப்படிங்கறது என்னோட கருத்து.